அதிமுகவுக்கு தமிழகத்துல வந்துட்டு அதுக்கான ஒரு செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? 40% மேலாக வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுக 20% வாக்கு வங்கிக்கு பாதிக்கு கீழே வந்துருச்சு. 50% ஆஃபர் கீழே வந்துருச்சு. 40க்கு 40 வந்து திமுக ஜெயிச்சிருக்குன்னு ஏதாவது தேர்தல் முறைகேடு நடந்து தேர்தல் முறைகேடு இருக்குன்னா நிரூபிங்க. ராகுல் காந்தி வந்து வாக்காளர் பட்டியல் முறைகேடை நிரூபிச்சார்ல, அது மாதிரி நிரூபிங்க. சும்மா வாக்கி வந்ததே. திமுக வந்து தூங்கிராம கண்ணு முடிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் சில முறைகேடுகள் நடக்கலைங்கிறத. அப்படி கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏன் சார் கண்ணதற்கு இவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? என்ன அநியாயம் நடக்குது? போலீஸ் கண்ட்ரோலே அவர் தான் வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா சார்? இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பதிலே கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிக்க நான் என்ன கேக்குறேன், 5 மாதத்துக்குள்ளேயே விசாரணையை விரைவாக நடத்தி சம்பந்தப்பட்டவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு பின்னாடி இன்னும் யார் அந்த சார்னா அதிமுக காரங்க தான் சார். திமுக பயங்கர புனிதர்களா இருப்பாங்க போலயே. அப்பா பயங்கர புனிதர்களா இருக்காங்க போலயே. அவங்க எல்லாம் கரைபடியாத கரங்களா? ஆட்சிக்கு வரும்போதே நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிட்டீங்க. எத்தனை மகளிர் உரிமை தொகை நிறைவேற்றிட்டீங்க? நீட் தேர்வு என்ன ஆச்சு சார்? நீட் தேர்வு என்ன ஆச்சு சார்? ரகசியம் இருக்கு. நீங்க அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. ஜெயலலிதா பேர்ல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வைக்கிறீங்க. டாக்டர் புரட்சி தலைவி பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேர்ல வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. கலைஞர் பேர் சொன்னா மட்டும் குதிக்கிறீங்களே. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மடியில் உட்காந்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்குவது தான் வந்துட்டு நம்மளுடைய வேலை, நம்மளுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி அவனோட பேச்சுக்களை வந்துட்டு பேசுனது வேறு யாரும் இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இதே 2024 பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு தற்குறி அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ என்ன திடீர் மாறுபாடு? அவ்வளவு அழுத்தங்களாக இருந்திருக்குமா என்ன அண்ணாமலை அவர்களுக்கு? கடந்த காலத்தில் உண்மை பேசி கொண்டிருந்தவரால் இப்பொழுது உண்மை பேச முடியாத நிலைமை வந்திருக்கிறது. தேசிய தலைமை என்று வருகிற போது தேசிய கட்சிகளுக்கு வந்து மாநில தலைவர்கள் எடுக்கிற முடிவை வந்து செயல்படுத்த முடியாது. அண்ணாமலை என்ன நினைத்தாருன்னா, பாஜகவுக்கு வந்து ஒரு தனித்த ஒரு செல்வாக்கை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அரசியல் நடத்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அதை தேசிய தலைமையும் ஏற்றுக்கொண்டு, அமித்ஷா போன்றவர்களாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த சுதந்திரத்தை அளித்தார்கள். அதனால் அவர் என்ன செய்தார்னா, அதிமுக கூட்டணியை உடைக்கிற விதமாக தரக்குறைவான விமர்சனங்களை, தற்கூரின்னு சொல்கிறது, ஒரு முன்னாள் முதலமைச்சர் போகிற போக்கில் விமர்சனம் என்கிற பேரில் அவர் மீது வந்து மிகவும் கீழ்த்தரமான விமர்சனங்களை, மரியாதை குறைவான விமர்சனங்களை அவர் வைத்தார். அது எதுக்கு வச்சார்னா, ஒரு பெரிய தலைவரோடு மோதுகிற போது, பெரிய அரசியல் கட்சியோடு மோதுகிற போது, ஒரு பெரிய ரவுடி அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பெரிய அரசியல் கட்சியோடு மோதுகிற போதெல்லாம் தன்னுடைய வலிமை வந்து நிரூபிக்கப்பட்டு விடும், தான் வந்து பேசு பொருளாக மாறுவோம். இன்னும் லைம் லைட்டில் வந்து பாஜகவை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு அவர் பேசினார். இதெல்லாம் தேர்தலில் அவருக்கு ஏதாவது ரிசல்ட்டை தந்ததா? எப்போவுமே தேர்தலில் வந்து என்ன, அவர் சதவீதம்லாம் உயர்ந்துச்சு. பாஜகவினுடைய கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற ஒரு சதவீதம் உயர்ந்துச்சு. ஆனால் வெற்றி பெற முடிந்ததா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மட்டுமாவது ஜெயித்திருக்கணும்ல. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. உங்களை மாதிரி ஆளை நினைக்க வச்சிருக்காரு. இல்ல உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி யாரு, பாஜகவா அதிமுகவா அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவர் தலைவராக இருந்த காலகட்டங்கள்ல. இல்ல அப்படியே டெய்லி மீடியா ஸ்டெண்ட் அடிக்கிறதுல சோசியல் மீடியாவை வந்து ஆக்டிவா வச்சிருந்தாருன்னு வேணா சொல்லுங்க. சமூக வலைதளங்களுக்கு, ஊடகங்களுக்கு வரம்பு மீறிய பேச்சார் தினசரி தீனி போட்டுக்கிட்டே இருந்தார். வரம்பு மீறிய தினசரி திமுகவை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லலாம். குடைச்சல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவரு ரொம்ப காமெடி பண்ணார். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனா எப்படி காமெடி பண்ணுவாருன்னா, திடீர்னு திமுக காரர்களுடைய அதை வந்து அளவுக்கு மீறி சம்பாரிச்சிட்டாங்க, அவங்கள சொத்து பட்டியலை வெளியிடுவேன்னாரு. கடைசியில் அவங்க வேட்பாளர் மனுவில் எழுதி கொடுத்ததை பூரா வெளியிட்டார். திடீர்னு அதிமுகவே நான் வெளியிடுவேன், சும்மா விட மாட்டேன்னாரு. சாட்டையாளை அடிச்சுக்கிடுவேன்னாரு. நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. அரசியலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார். அதுபோக அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை கட்சிக்காரங்களே வச்சாங்கல்ல. சமூக விரோதிகளை வந்து கட்சியில் அதிகமாக சேர்த்தவர், போலீஸாருக்கு போது பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பூராமே, கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற போது பூராமே படப்பை குணாலிருந்து, நெற்குன்றம் சூர்யாவிலிருந்து பல பேரை வந்து நீங்கள் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலை, போலீஸ் ஸ்டேஷனில் ஓட்டுற பட்டியலை பூராமே கட்சியினுடைய நிர்வாக பட்டியலை மாற்றிட்டாரு.
நீங்கள் கஞ்சா அஞ்சலையை வந்து வட சென்னையினுடைய மாவட்ட மகளிர் அணி தலைவியாக்குனாரு என்கிற அந்த குற்றச்சாட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ கட்சியை வந்து நான் எப்படி நடத்தினேன், இவர் எப்படி நடத்தினாலும் தமிழிசை சவுந்தரராஜன் ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, நான் யாருடைய பின்புலமும் தெரியாமல் சேர்க்க மாட்டேன், சமூக விரோதியா இல்லையான்னு பார்க்காம தெரியாமல் சேர்க்க மாட்டேன்லாம் சொன்னாங்கல்ல. அதனால் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு. அவர் அரசியலில், தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாதவர் என்கிற ஒற்றை காரணத்தினால தான் அவர் மாநில தலைவர் பொறுப்புக்கு மீண்டும் வந்து தொடர முடியாத நிலைமை அவருக்கு வந்துச்சு. ஏன் நயினார் நாகேந்திரனை நம்புறாங்க? ஒருவேளை அவர் தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணியை வச்சிருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவருடைய விமர்சனங்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இல்லை, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது, டிடிவியை சேர்க்கக்கூடாது, இந்த பக்கம் வந்து இவர் வந்து அண்ணாமலை மாநில தலைவராக நீடிக்கக்கூடாது என்று அவர்களிடத்துல கோரிக்கை வைக்கிறாரு. வேறு கட்சியின் தலைவர், பாஜக அல்லாத ஒரு கட்சியின் தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவர் பார்த்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இவரை நீக்கக்கூடிய அல்லது அவரை அகற்றக்கூடிய வேலையை செய்ய முடியுதுன்னா அது அவருக்கு பலவீனம் தானே. அது எப்படி அவருடைய அரசியலில் அவர் பலமிக்கவர்னு சொல்ல முடியும்? அதனால் அவர் அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை, எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுவேன்னு சொல்வதை தவிர இன்னொரு ஆப்ஷன் வந்து அண்ணாமலை. இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழகம் முழுக்க இன்னைக்கு கூட 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கான ஒரு முன்னோட்ட ஒரு பிரச்சாரமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. திமுக வந்து நிறைய இடையூறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புகிறாங்க. அது சம்மந்தமாக நடந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். ஏன் திமுகவுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சா? அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமிகளுடைய பிரச்சாரமானது எந்த நோக்கி? ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்லேயுமே ஓடும். எந்த ஊரில் வந்து நோயாளிகளே இல்லையோ, அவசர அழைப்புக்கு தேவையே இல்லையோ, அங்கே தான் ஆம்புலன்ஸ் ஓடாது. ஆம்புலன்ஸ் ஓடாத ரோடை பார்த்துருக்கலாம் நீங்கள் எங்கேயாவது? சாதாரணமாக நம்ம சாலையை கிடக்கிற போதெல்லாம் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் வரும். அப்போ நான் வந்து காரில் போகும்போது, நான் பைக் ஓட்டும் போது ஆம்புலன்ஸ் வரக்கூடாது நான் சொல்ல முடியுமா? எந்த தனி மனிதனாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்ககிட்ட என்ன சிக்கல் இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்டுக்கடங்காத கூட்டம் வருவது போல் காட்ட வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு கூட்டம் அவருக்கு வரல. அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லேயுமே மிக அகலமான பெரிய தெருக்கள் இருக்கும், தேரோடு வீதிகள் இருக்கும். வடக்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு ரத வீதி அப்படிலாம் இருக்கும். பல ஊர்களில் கிழக்கு ரத வீதிலாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா, ஒரு தேர் போகிற அளவுக்கு, ஒரு ஊர்வலம் போகிற அளவுக்கு, திருவிழா மக்கள் கூடுற அளவுக்கு பெரிய தெருக்கள் இருக்கும். அங்கே தான் கட்சியோட பொதுக்கூட்டங்கள் வந்து பெரிய தலைவர்கள் வந்தாங்கன்னா அங்கே தான் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. இவர் அந்த மாதிரி தெருவை பூரா விட்டு ஒரு ஊருக்குள்ளே ரொம்ப லென்த்தாக நல்ல நீளமான தெருக்கள் இருக்கும், கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஒரே ஒரு ட்ராவல்ஸ் போகிறது மாதிரி தான் இருக்கும். சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ் வச்சுருக்காரு அவர். அந்த ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இருக்கும். பெரிய அளவில் வந்து விலகுவதற்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி தெருக்களில் இவர் பேசுகிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தெருவினுடைய கடைசி வரைக்கும் ஆள் நிற்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. கொஞ்சம் குறுகலான தெருக்களில் ஒரு தோற்றத்தை வந்து அதிமுகவுக்கு தமிழகத்தில் வந்துட்டு அதுக்கான ஒரு செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? செல்வாக்கு இழந்துருச்சுன்னு நான் சொல்லலை. 40% மேலாக வாக்கு வங்கி வைத்திருந்த இப்போ அதிமுக 20% வாக்கு வங்கிக்கு பாதிக்கு கீழே வந்துருச்சு. 50% ஆஃபர் கீழே வந்துருச்சு. ஏன் இங்கே தேர்தல் முறைகேடு நடந்திருக்குமோ? தேர்தல் 40க்கு 40 வந்து திமுக ஜெயிச்சிருக்குன்னா ஏதாவது தேர்தல் முறைகேடு நடந்து, தேர்தல் முறைகேடு இருக்குன்னா நிரூபிங்க. ராகுல் காந்தி வந்து வாக்காளர் பட்டியல் முறைகேடை நிரூபிச்சார்ல, அது மாதிரி நிரூபிங்க. சும்மா வாக்கி வந்ததே சொல்லக்கூடாதுல்ல. தேர்தல் முறைகேடுகள் சில ஊர்களில் நடந்திருக்கிறது. இங்கேயும் கூட வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுலாம் எனக்கு சந்தேகம் இருக்காது. அதை வந்து வட இந்திய வாக்காளர்களை அதிகமாக சேர்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. இல்லாட்டினா உலகநாயகன் கமலஹாசன் எப்படி தோப்பார்? ஒரு எம்எல்ஏக்கு கூட அவர் லாயக்கு இல்லை, அவர் தோற்கிறாரு. அது வெறும் 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்கிறாரு. 2000 ஓட்டு கூட கிடையாது, தோற்கிறாரு. அப்போ முறைகேடுகள் வந்து எங்காவது அங்கங்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் செய்யக்கூடியவர்கள் தான் பாஜகக்காரங்க. தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து திமுக வந்து தூங்கிராம கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் சில முறைகேடுகள் நடக்கலைங்கிறத. அப்படி கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏன் சார் கண்ணதற்கு இவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? போலீஸ் கண்ட்ரோலே அவர் தான் வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா சார்? இதெல்லாம் தானே எடப்பாடி அவர்கள் கேட்கறாங்க. ஆணவ கொலை பாருங்க எவ்வளவு நடந்திருக்கு ஆட்சியில. எடப்பாடி வந்து அதை கேட்கலாம். அவர் திருப்புவனத்துல ஒரு காவல்துறை மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்ற போது ஆட்சியில என்ன நடந்துச்சு, சாத்தாங்குளத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாங்கல்ல. அப்ப நீங்க குற்றமற்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு
அதனால தானே சார் அவங்க ஆட்சியை விட்டு தூக்குனாங்க. ஆமாங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணல, ஃபெலிக்ஸும் அவங்க அப்பாவே அடிச்சு கொன்னீங்க ஸ்டேஷன்ல வச்சு. வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லி உங்களை ஆட்சி இங்க கொண்டுட்டு வந்தோம். அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் வந்து குற்றவாளிகளை வந்து பாதுகாப்பதற்கு, காவல்துறையினுடைய அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. திமுக அரசு என்ன செஞ்சுன்னா, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு சாரி கேட்டார். சாரி கேட்கிறாருல, இது பண்பாட்டு செயலு. நீங்க குற்றவாளியை மறைப்பதற்கு முயற்சி பண்ணல. சாரி கேட்டலாமா? நான் என்ன கேக்குறேன், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல வந்து நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே அவருக்கு தெரியும் சுட போறாங்கன்னு. வேதாந்தா நிறுவனத்துக்காக சுட போறாங்கிறதெல்லாம் தெரியும். தலைமைச் செயலாளர் உத்தரவுல தான் துப்பாக்கி சூட்ல நடந்துச்சு. ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி சொன்னாரா இல்லையா அவரு? நானே டிவியில பார்த்தேன். டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது என்ன சீரியலா? ஒரு தேசிய சீரியலா நடக்குது. ஒரு தேசிய கட்சிக்காரர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் உள்ள பூந்து வெட்டுறாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு சார். ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து வேறு பிரச்சனை, ரியல் எஸ்டேட் பிரச்சனை. அது வந்து அரசியல் பிரச்சனையோ கொள்கை பிரச்சனையில யாரும் வெட்டல. அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிலங்கள் வாங்கல், குடுக்கல் வாங்கல் தகராறுல, கும்பல் வன்முறையில் அவர் மேலே ஏற்கனவே இது மாதிரியான எதிர்கும்பலுடைய தாக்குதல் அவர் நடத்தி இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுலாம் அவர் மேலே இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கேங் மோதலை வந்து யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தண்டிச்சுட்டாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிக்க நிப்பாட்டிங்களா? 5 மாதத்துக்குள்ளேயே விசாரணையை விரைவாக நடத்தி சம்பந்தப்பட்டவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு பின்னாடி இன்னும் யார் அந்த சார்னா அதிமுக காரங்க தான் சாருவான். பொள்ளாச்சி தீர்ப்பு படிக்கலையா? பொள்ளாச்சி தீர்ப்புல வந்து சில அந்த பட்டியல் தான் சாரு, வேற யாரும் இல்ல. யார் அந்த சாருன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அந்த சாருக பூராமே அதிமுக காரங்க. அவங்கள பூரா சிபிஐ. திமுக காரங்க பயங்கர புனிதர்களா இருப்பாங்க போலயே. அப்பா பயங்கர புனிதர்களா இருக்காங்க போலயே. அவங்க ஒரு அரசியல் கரைபடியாத கரங்களா? நீங்க நிரூபிங்க. குற்றச்சாட்டு சொல்றவங்க நிரூபிங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எதையாவது பேசி விட்டுறதுக்கு இருக்குல்ல. எந்த அரசியல் கட்சியிலையுமே 100% புனிதர்களை வைத்து எந்த அரசியல் கட்சி நடத்த முடியாது. அரசியல் கட்சியில பல குணங்கள் கொண்டவர்கள் இருப்பாங்க, பல தன்மை கொண்டவர்கள் இருப்பாங்க, பல பின்னணி கொண்டவர்கள் இருப்பாங்க. நீங்க ஆட்சி நிர்வாகம் வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீங்க கண்டினியூஸா பாருங்க எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்னதெல்லாம் எங்கேயுமே ஒரு கொள்ளை சம்பவங்கள் நடக்கல, பண்ணை கொலைகள் நடக்கதில்ல. ஆமா, எல்லா ஆட்சியிலுமே நடக்குது. ஒரு படி அதிகமா இருக்குது ஆணவ கொலைகள் சார். நான் குறிப்பா பேச வந்தது ஆணவ கொலைகள் சார். உண்மையா சொல்லுங்க, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. உண்மையிலே இந்த ஆட்சியில சமூக நீதி இருக்கா? சமூக நீதி இருக்கா? சரி, ஆணவ படுகொலையை தடுக்கணுங்கிறது, சட்டம் போடணுங்கிறது நியாயமான குரல். அது ஏன் இந்தியா முழுக்க அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு மாநில அரசு மேல குறி வச்சு பேசுறவங்க யாரு சார்? இங்க வந்து நாங்க சமூக நீதி ஒரு நாடு இருக்கா இல்லையா? எல்லாருக்குமானதுன்னு சொல்லியது யாரு சார்? எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னது யாரு? ஒரு நாட்டினுடைய வேணான்னு சொன்னது யாரு சார்? அப்படி பேசினவங்க நீங்க வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து திடீர்னு தொலைக்காட்சியில் தோன்றி பணம் செல்லாதுன்னு அறிவிக்க முடியுது. ஆணவ படுகொலை சட்டம் போட முடியாதா? எத்தனை கருப்பு சட்டங்கள், வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், என்ஆர்சி, அது இதுன்னு எத்தனை கருப்பு சட்டங்களை தினசரி போடுறீங்க. உங்களால் முடியாதா? இப்போ கூட தான் நீங்கள் வந்து வக்பு வாரிய திருத்த சட்டம் போடுறீங்க. ஆணவ படுகொலையை ஒழிப்பதற்கான ஒரு தனி சட்டத்தை இந்திய அளவில் வந்து பாஸ் பண்ண முடியாதா? அமித்ஷா ஏன் அதை செய்யாமல் இருக்கிறாரு? பாஜக ஏன் செய்யாமல் இருக்கு? நீங்கள் தான் யோக்கியர்களாச்சே. திமுக தான் சரியில்லைங்கிறீங்க. நீங்கள் யோக்கியமானவர்கள் செஞ்சு காட்டுங்க. இப்போ இந்தியா முழுக்க ஆணவ படுகொலைக்கான தனி சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. இந்தியா முழுக்க மது ஒழிப்பை வந்து நீங்கள் சாத்தியப்படுத்துங்க. நீங்கள் சர்வ வல்லமை கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மாநில அரசின் மீது வந்து பாஞ்சு பிரான்றதுலேயே வேலையாரிக்கலையே. நீங்க அதை விட அதிகாரமிக்கவர்களாச்சே. நீங்க மது ஒழிப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க யாரு சார்? மது உற்பத்தியாளர்கள் மாநாடு போட்டவங்க யாருங்க? ஆட்சிக்கு வரும்போதே நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிட்டீங்க. எத்தனை மகளிர் உரிமை தொகை நிறைவேற்றிருக்காங்க. நீட் தேர்வு என்ன ஆச்சு சார்? நீட் தேர்வு என்ன ஆச்சு சார்? ரகசியம் இருக்கு. நீங்க அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. நீட் தேர்வு என்ன ஆச்சு? எத்தனை மதுக்கடைகளை வரைக்கும் நீங்க மூடி இருக்கீங்க சார்? கரண்ட் பில் எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்க? சொத்து வரி அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்லணும்னா, எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி தர மறுக்குது. நாங்க ஜிஎஸ்டி கட்டினா ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கல்வி நிதியை தர மாட்டேங்கிறீங்க, எங்களை வந்து தனிமைப்படுத்துறீங்க, தமிழ்நாடு என்பதை பட்ஜெட்டில் உச்சரிக்க கூட மறுக்கிறீங்க, கீழடி நாகரிகத்தை, பண்பாட்டை எல்லாவற்றையும் குழியை தோண்டி புதைக்க சொல்கிறீங்க, தொல்லியல் ஆய்வாளரை துறை மாற்றுறீங்க, எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு வெள்ள பேரிடர் நிதியை தராமல் மறுத்துட்டு எல்லா வகையிலையும் எங்களுக்கு எதிராக நடந்துட்டு எங்களுக்கு நிதி ஆதாரம் இல்லைன்னா அப்புறம் வந்து வேற என்ன வழி இருக்குது? அரசாங்கம் தன்னுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்துவதற்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். மின் கட்டணம் உயர்ந்ததுக்கு திமுக காரணம் கிடையாது. உதய் மின் திட்டத்தில் வந்து கடந்த ஆட்சி கையெழுத்து போட்டதனுடைய
கடன் சுமை வந்து அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க பெண்டிங். அது இந்த ஆட்சியில் வந்து அவங்க அதை செய்ய வேண்டியிருக்கு. எப்படி கிளாம்பாக்கத்தை வந்து அவங்க ஆட்சியில் தானே கட்டினாங்க. இவங்க திறந்து வச்சோன்னா எல்லாரும் இவங்களை திட்டினாங்க, இல்லை ஊருக்கு அப்பாலை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சிருக்காங்க சொன்னாங்க. இல்லை அது மாதிரியே கலைஞர் நூற்றாண்டு பேருந்துன்னு வச்சா அவங்கள தான் கேட்பாங்க. ஆமாம், நூற்றாண்டு பேருந்துன்னு வைக்காம அப்புறம் நூற்றாண்டு கண்ட தலைவர் பேருந்து வைக்காம யாரு பேர் வைக்கிறது? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வச்சுன்னா யாரு கேட்க போறாங்க? எடுத்ததுமே வந்து கலைஞர்னு பேர் வச்சா அப்ப ராஜகம்பீரன் கடை அப்படின்னா ராஜகம்பீரன் தான் கேள்வி கேட்க முடியும். அப்படி கிடையாது. இந்த நாட்டை ஆட்சி செய்த தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றி அமைத்த நவீன சிற்பியாக இருக்கக்கூடிய கலைஞர் எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், சமத்துவபுரம், உழவர் சந்தை, ஐடி கம்பெனியில் இன்னைக்கு இத்தனை தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான நிறுவனங்களை, கட்டமைப்புகளை, கட்டுமானங்களை உருவாக்கியவர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் எல்லாவற்றிலும் போய் பாருங்க. கலைஞர் கருணாநிதியினுடைய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது. ஜெமினி மேம்பாலத்துக்கிட்ட போய் பாருங்க. 1974 குதிரை பந்தயம் ஒழிக்கப்பட்டதற்காக வேண்டி அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்காக வேண்டி தொடங்கப்பட்ட பாலம்னு எழுதி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அப்போ நவீன தமிழகத்தை கட்டமைத்தவர். இன்னும் வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வசதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவ கல்லூரி, மருத்துவ கட்டமைப்பு இதையெல்லாம் அவர்கள் அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும் என்கிற நிலைமையில பின்தங்கி இருக்கிறார்கள். ஒரு நவீன சிற்பியாக தமிழ்நாட்டை உருவாக்கியவர் கலைஞர் என்பதனால கலைஞரை நினைவு கூறுவதற்கு அவங்க ஆட்சியில் தானே செய்ய முடியும். ஜெயலலிதா பேரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வைக்கிறீங்க. டாக்டர் புரட்சி தலைவி பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரில் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. கலைஞர் பேர் சொன்னால் மட்டும் குதிக்கிறீங்களே, ஏன் குதிக்கிறீங்க எல்லாரும்? அவருக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா? அவருக்கு வரலாற்று பெருமை இல்லையா? அவர் எத்தனையோ நலத்திட்டங்களை தந்தவர், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர், சமூக நீதிக்காக பாடுபட்டவர். எனவே அவரின் பெயரால் பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைக்கிறார். இதில் திமுகவோட கூட்டணியிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உரசல்கள் இருக்கும் போலவே. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவாகட்டும், இல்லை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் நிறைய உரசல் போக்க வந்து பார்க்குற மாதிரி தெரியுது. எப்படி நீடிக்குமா எலெக்ஷன் வரைக்கும்? நதி அலைகள் வந்து கல்லை உரசி உரசி கூழாங்கல்லாம் மாற்றி பாலிஷாக மாற்றுதுல, அது மாதிரி கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய உரசலில் கூழாங்கற்கள் உருவானது மாதிரி நாங்கள் கூட்டணி வலிமை தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். எந்த உரசல் வந்து நட்பு முரண் வேற, பகை முரண் வேற. ஒரு பூனை வந்து தன் குட்டியை கவ்வுவதற்கு எலியை கவ்வுவதற்கு வேறுபாடு இருக்கிறது. நட்பு முரணாக நாங்கள் வந்து திருமாவளவன் உரிமையோடு கண்டிப்பார். இந்த ஆட்சியில் ஏதாவது குற்றம் இருந்தால், குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் கேட்பார். இந்த ஆட்சியினுடைய தவறுகளை வந்து நாங்கள் கண்டிக்கிறோன்னு சிபிஎம்ல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. விமர்சித்தாலும் நாங்கள் தான் ஜனநாயக கட்சி, திமுக தான் ஜனநாயக பண்பு கொண்டிருக்க கட்சி என்கிற காரணத்தினால பாஜக இருக்கக்கூடிய பக்கம் யாரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக மாட்டாங்க. சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிற திருமாவளவன் ஒரு நாளும் பாஜக இருக்கிற அணிக்கு போக மாட்டார். தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்தி என்றால் அது திமுக தான் என்கிற காரணத்தினால கூட்டணியிலே உரசல் வரும், பல வகையான முரண்பாடுகள் வரும். ஆனால் தீர்த்து கொள்வதற்கு ஜனநாயக பண்புமிக்க ஒரு தலைவர் இருக்கிறாருங்கிறதுனால ஒரு நாளும் அது பிளவாக மாறாது. இப்போ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக, இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் நாம் தமிழர், இப்போ விஜயோட கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓட்டுகள் எப்படி சிதறுமா? திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு, அதிமுக வெற்றி வாய்ப்பு? நிச்சயமாக ஓட்டுகள் சிதறும். அது அதிமுகவினுடைய ஓட்டுகளாக அது சிதறும். திமுக வலிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி போச்சோ அப்பயே வந்து திமுகவினுடைய 2வது ஆட்சி 2.0 திராவிட மாடலின் 2.0 உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதனால் சிதறடிக்கப்படுகிற வாக்குகளை பெறுவதற்கு விஜய் இருக்கிறார். சிதறடிக்கப்பட்ட வாக்குகளை பெறுவதற்கு சிறு கட்சிகள் இருக்கிறது. திமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லை. 2வது இடத்திற்கு தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவோ, நாம் தமிழர் கட்சியோ, பாஜகவோ, தமிழக வெற்றி கழகமோ தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு அடுத்த கட்டத்திலே இருப்பவர் யார்? 2வது இடத்திற்கு சண்டை நடக்கிறது. முதல் கட்டத்திற்கான அதிகாரத்தை மாற்றுவதற்கான வலிமையோடு வல்லமையோடு ஒருவருக்கு கூட அரசியலிலே தகுதி இல்லாமல் இருக்கிறார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி.